வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கொண்டக்கடலையை வச்சு சாம்பார் மாதிரி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் டிஃப்ரெண்ட்டாக வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் வச்சு நம்ம கறி மசாலா பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி மட்டன் கறி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல நம்ம மீன் மேக்கரில் தண்ணி சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சுடுதண்ணியை மீன் மேக்கரில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது ஊறட்டும். பாருங்கள், வாழைக்காய் தோல் சீவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. ஒரு 5 வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதே கடாயில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாக்கோ வாழைக்காய்க்கோ சேர்த்து இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வாழைக்காய்க்கு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். சும்மா கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இந்த வாழைக்காவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் மிளகு வறுவல் மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் பரோட்டாக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம், பூரிக்கு, இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் நடுப்புற நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையை இதில் தூவிடுங்க. தூவிட்டு ஒரு கிண்டிக்கங்க. வாழைக்காய் மிளகு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மீன் மேக்கர் வதக்கல் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் மேக்கர் நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், ஊற்றின தண்ணி எல்லாம் குறைஞ்சி நல்லா ஊறி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இந்த வெங்காயம், தக்காளிக்கு, மீன் மேக்கர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மீன் மக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீன் மேக்கர் வந்து நல்லா அந்த மீன் மேக்கருக்குள்ளே உள்ள தண்ணியும் வற்றிடணும், நம்ம ஊற்றுற தண்ணியும் வற்றிடணும். அப்போ தான் இந்த மீன் மேக்கர் உள்ளே போயிட்டு மசாலா எல்லாமே சேரும், சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தமல்லியை மேலே தூவிட்டு 2 கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொண்டக்கடலை குழம்பு வச்சுக்கலாம். வழக்கமாக நான் வந்து சோம்பு போட்டு அரைச்சி விட்டு வைப்பேன். இது இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி போட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி விட போகிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சமாக இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திங்கன்னா போதும். அப்படி சோம்பு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துப்போம். குழம்புக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ செய்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு சமைச்சிட்ருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். டக்குன்னு கொஞ்சம் வெந்நீர் வச்சு வெதுப்பான வெந்நீரில் போட்டு ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும் ஒரு 2 ஹவரில். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதையுமே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அவசரமாக குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மெத்தடில் பண்ணிக்கலாம். சுண்டலை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறத விட இப்படியே தாளித்து விட்டு வேக விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகிற வரைக்கும் ஒரு 2 வதக்கு வதக்கிக்கங்க. வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. இல்லை கொஞ்சம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும். அப்படி தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணி தாராளமாக ஊற்றிக்கங்க. பாருங்கள், இது குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 விசில் வந்துருச்சு. நம்ம ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நல்லா அடங்கிடுச்சு. கொஞ்சம் இருக்குது, இதை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம 5லேருந்து 6 விசில் வந்தால் தான் நமக்கு வந்து இந்த வெள்ளை மூக்கல்ல வந்து வேகும். பாருங்கள், சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. நல்லா மூக்கல்லையும் வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து ஒரு 1/2 முடி போல் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக. இதை வந்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொதிக்கிட்டோம், நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு இந்த அளவு கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றுற பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு வச்சுருங்க. இது சூடோடு ஊற்றும் போது இந்த கொத்தமல்லி வாசனை குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.